நம்முடையவர்கள், நான் அர்த்தமோவையாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு மேலும் சில கட்டளைகளை கொடுக்கிறார். அர்த்தமாவையாவது தீகிக்குவையாவது பவுல் தீத்துவனிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அவர்கள் தீத்துவனிடத்தில் வரும்போது தீத்து நிக்கப்போலிக்கு வந்து அங்கு பவுலினிடத்தில் தங்கியிருக்க வேண்டும். மாரிக்காலத்தில் நிக்கப்போலியில் தங்கியிருக்க வேண்டும் என்று பவுல் தீர்மானித்திருக்கிறார். தீத்து நிக்கப்போலிக்கு வரும்போது கிரேத்தா தீவிலே தீத்துவுக்கு பதிலாக அர்த்தமாவாவது தீகிக்குவாவது ஊழியம் செய்வார்கள். அர்த்தமாவை பற்றி வேதாகமத்தில் அதிகமாக எழுதப்படவில்லை. தீகிக்குவின் பெயர் பல வசனங்களில் மிகுந்த மரியாதையோடு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் தீகிக்குவை தனக்கு பிரியமுள்ள சகோதரன் என்றும் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்றும் கர்த்தருக்குள் உடன் வேலையாள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கிரேத்தா தீவுக்கு பவுல் தகுதியுள்ள ஊழியக்காரரை அனுப்புகிறார். பவுல் தீத்துவுக்கு மேலும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். பவுலின் சிநேகிதரை தீத்து நன்றாய் விசாரிக்க வேண்டும். அவர்களுடைய பிரயாணத்திற்கு உதவி புரிய வேண்டும். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழி அனுப்ப வேண்டும். அவ்விருவரில் ஒருவர் நியாய சாஸ்திரியாகிய சேனா, மற்றொருவர் அப்பல்லோ. அப்பல்லோ உண்மையுள்ள ஊழியக்காரர். அவர்களுடைய பிரயாணத்தில் தீத்து கூட இருந்து உதவி புரிய வேண்டும். அப்போஸ்தலருடைய சிநேகிதருக்கு உதவி செய்வதும் ஒரு ஊழியமாக இருக்கிறது. விசுவாசிகள் கனி கொடுக்க வேண்டும். குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கனி கொடுக்காத வறண்ட ஜீவியமாக இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு உபகாரமும் பண்ண வேண்டும். ஒரு சில விசுவாசிகள் பிறருக்கு தீங்கு செய்யாமல் அமைதியாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டார்கள். தம்முடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பிறருடைய குறைவுகளை நீக்க வேண்டும். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. கண்ணியமான தொழில் செய்ய வேண்டும். நாம் செய்கிற வேலையில் நேர்மையாய் இருக்க வேண்டும். கடினமாய் உழைக்க வேண்டும். நம்முடைய உழைப்பின் மூலமாய் வருகிற சம்பளத்தை கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் போஷிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். நாம் மற்றவருக்கு பாரமாய் இருக்கக்கூடாது, உபகாரமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய குறைவில் உதவி செய்கிறவராய் இருக்க வேண்டும். நாம் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. நாம் சும்மா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லவில்லை. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் நம்முடைய குறைவுகள் நீங்க வேண்டும். மற்றவர்களுடைய உழைப்பின் மூலமாய் நம்முடைய குறைவுகளை நீக்க பிரயாசப்படக்கூடாது. நாமே நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமான தொழில் நடத்த வேண்டும். மற்றவர்களுக்கு பாரமில்லாமல் நம்முடைய சொந்த கைகளினால் உழைத்து நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிக்கப்போலி எபிரேசின் பட்டணம். இது அம்ராசியா வளைகுடாவில் அக்தியாவிற்கு அருகில் உள்ளது. நிக்கப்போலி என்னும் பெயரில் வேறொரு பட்டணம் துரோவாவில் நேசஸ் நதிக்கரையில் அமைந்திருக்கிறது.